ஏற்காடு போகிற வழியில் மராத்தான் ஓடிக்கிருக்கான் 21 கிலோமீட்டர் 3 நிமிஷத்தில் கிடக்கணும். இந்த ஓடுறாரு. இவர் தான் அநேகமாக ஜெயிப்பார் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் ஜெயிப்பார் என்னன்னு தெரியலை, அதனால் என்னென்னு தெரியல. அருமையாக ஓடுறாப்புல 6 பேக்ஸ் ஆப்ஸ் எல்லாம் காட்டிட்டு. என்னப்பா இங்கிட்டு ஓடியான்னு பார்த்தா அங்கிட்டு ஓடியாடுறாங்க. திசை ஒருவேளை சந்துக்கு ஓடுறாங்களோ என்னன்னு தெரியல. விறகட்டு அடி வச்ச மாதிரி இங்கே வரப்பா மீனை விறகட்டு அடித்தாப்புல அடிக்க வச்சிருக்காங்க. கைது தாமுருகா. சூப்பர் வாங்க. என்கரேஜ் பண்ணிக்கிருக்கோம், என்ன கிண்டல் பண்றாளா? ஏற்காடு இன்னும் 20 கிலோமீட்டர் தான் இருக்கிறது. இந்த நாங்கள் அனுப்பிடுறோம்ண்ணே, வீடியோ அனுப்பிவிட்ருவோம். இந்த அண்ணன் வீடியோ எடுக்கிறாப்புல இல்லை அது. இன்னும் ஏற்காடு இன்னும் 21 கிலோமீட்டர் தான் இருக்கிறது. இங்கிட்டு லெஃப்ட். ஆனால் கோல்டன் கேட் பள்ளி அது ஒரு ஸ்கூலு, வேறு ஸ்கூலு. கோல்டன் கேட் ஸ்கூல் அதுதான் இந்த ஏற்காடில் வந்து பிரசித்தி பெற்ற ஸ்கூலு. எல்லா மக்களும் அங்கே தான் வந்து சின்ன பிள்ளைலாம் சேர்ப்பாங்களாம். அது வந்து மிகப்பெரிய லெவலில் இதாக இருக்குது. ஆமாம், ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் நெல்லை கருப்பட்டி காப்பி. இந்த நெல்லை கருப்பட்டி காப்பியில் குடிச்சிட்டு ஏற்காடில் ஏறினா அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு வராதான், எந்த விதமான மாரடைப்பு கீரடைப்பு எந்த அடைப்பும் வராதான். மாரடைப்பு ஓகே, கீரடைப்பு என்ன? கீரை சாப்பிட்டுட்டு அடைச்சிருக்கணும்ல, அதுக்கு பேர் தான் கீரடைப்பு. அதனால் நல்லா தான் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் இங்கே தான் உற்பத்தி பண்ணுறாங்க இங்கே ஏற்காட்டில். அதனால் யார் வேணாலும் இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். நல்ல உயர்தரமான சிறந்த முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்ட் இல்லாமல் நல்லாயிருக்கு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்ரீனிவாசா காஃபி பார். இதுதான் ஆமாம், இதுதான் மலை ஏறப்போகுது. ஆமாம், நரி கபிலன் ஆமாம். இந்த அண்ணா பூங்கா இருக்குது. அண்ணா பூங்கா நீர்வீழ்ச்சி வருது, அதில் குளிக்கலாம். அரசு தாவரவியல் பூங்கா ஒன்று இருக்குது. இல்லை அப்போதைக்கு நிறைய ஜாஸ்தி இல்லை, அப்போ வெயிட்டு ஜாஸ்தி இல்லை. நம்ம நபர்கள் ஜாஸ்தி இல்லை. அருமையாக போயிட்டு இருக்கோம். கட் பண்ணி எடுங்க. அந்த மில் என்ட்ரி ஃபீஸ் வந்திருக்காங்க. எவ்வளோன்னு தெரியல. பஸ்ஸு லாரி பிக்கப் ஆமாம் இப்போ 80 ரூபா நமக்கு. காரு ஜீப்பு எவ்வளோ? 50 ரூபா. கவலைப்படாதீங்க, நம்ம டூரிஸ்ட் பண்ணி இந்த மாதிரி இதுக்கெலாம் 50 ரூபா தான் வாங்குறாங்க. என்னதுண்ணே பில்லா? ஆமாம் பில்லு தான் வாங்கிருங்க. நாங்கள் எங்கள் இவங்களுக்கு போய் நாங்கள் கணக்கு காட்டணும், அதனால் நாங்கள் பில்லு வாங்கணும். பில்லு வாங்கியாச்சு, 80 ரூபா தான். அதனால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. நீங்கள் யார் வந்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, பில்லு வாங்கிடுங்க. பில்லு வாங்கினா தான் மஸ்ட்டு.
இல்லைன்னா வேஸ்ட்டு. ஆமாம் சொல்கிறாங்க பார்த்துங்க, பில்லு இல்லாமல் 50 ரூபாயா, பில்லோட 80 ரூபாயா. இதா ஆமாம் 21 கிலோமீட்டர் தான். பரவாயில்ல, நல்லா தடுப்பு சோறு போட்டிருக்காங்க. ஆகா குரங்கு பாரதி எந்திரிக்க, ஏறுறோம் மேலே. ஆமாம் ஆகா ஓகோ அருமையாக இருக்கிறது கிளைமேட்டு, சூப்பராக இருக்கிறது. ஏறுறதுக்கு நல்லா சில்லுன்னு இருக்கு. வேமா ஹார்ன் அடிக்கிறாங்களோ. வளைவில் என்னது ஓவர் ட்ராக் பண்ணுறேன் மோசராக்கு விட்டாம்பர் அரை சொத்துன்னு போகிறதுக்கு பாக்கெட்டில் போடும். அஜய்க்கு 2 ஃபோன் நம்பர் எது பாக்கெட்டுக்குள்ள வைக்கலாம். அடப்பு கட்ட ஃபோன் பண்ணிக்கிட்டு ஐயோ சரி பரவாயில்ல. ஏங்க அந்த தெரியுது பாருங்க மலை, இந்த வெள்ளையா இருக்கு தெரியுமா, அதுதான் நம்ம ஊருக்குலாம் மணல் குவாரிக்கு வர்றது மண். மணல் குவாரிகளுக்கு பாருங்க அதை, ஆமாம் அதை குடஞ்சுன்னு இந்த ஏரியாவுக்கு ஃபுல்லாக வீடு கட்டுறதுக்கு மண்ணெல்லாம் அனுப்புறது. இல்லை சும்மாவா பாடினாங்க, ஏற்காடு பாரு இடுப்பு போகிறோம், இடுப்பு மடிப்பு மாதிரி தான் இந்த வளைவு இருக்குது, அதனால அந்த பாட்டு பாடியிருக்காங்க. ஏற்காடு பாரு இடு போகிறோம், ஏற்காடு பாரு மடி போகிறோம். ஆமல்ல இதெல்லாம் சேட்டம் மச்சுல
பார்த்து நின்றுக்கா. யார் தலையில் நிட்டுறது? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.